ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று இப்போ இந்தியாவில் இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜால் ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்கு. இதில் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாருமே போட்டுருக்காங்க. அது என்னதுன்னா போடுறேன், அதை நீங்களே பார்த்துட்டு வாங்க. 5000 10,000 ஏக்கருக்கு மாடு வளர்த்தா இந்நேரம் நீயும் நானும் கேஸ் இல்லாமல் நிற்க மாட்டோம். யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் பிரச்சனை, ஆனால் ஓ வீட்டு அடுப்பு எரியல. சரி, ஓகே. இப்போ இதை பார்த்துட்டிங்களா? அதாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அண்ணா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்த மாதிரி எல்பிஜிக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி கவு டங்கில் நம்ம நேச்சுரல் கேஸாக க்ரியேட் பண்ண முடியும்ல, நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஆபத்தான முறையில் இந்த வெளியே ஏற்றுமதி பண்ணுறீங்க? இந்த எல்பிஜிக்கு பதிலாக நம்ம உள்நாட்டில் உற்பத்தி பண்ணியிருந்தால் நம்ம வேறு எதுவும் டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது, இருக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம், ஆனால் இம்பாசிபிள்னு இல்லை, எல்லாம் பாசிபிள் தான். அது எந்த அளவுக்கு சாத்தியமானது, இது உண்மைதானா, இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது எல்பிஜி அப்படின்றது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்பிஜின்றது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், ஓகேங்களா? லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் தான் எல்பிஜின்னு ஷார்ட் ஃபார்மில் நம்ம கூப்பிடுறோம். இப்போ இந்த எல்பிஜி அப்படின்னு சொல்கிறேன், அது என்ன தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்பிஜின்றது ஒரு 2 காம்போனண்ட்டால் மிக்ஸ் ஆகிருக்கு. 2 இல்லை, மொத்தம் 3 காம்போனன்ட். மேக்ஸிமம் ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன், இந்த 2 காம்போனண்ட்டாலையும் மிக்ஸ் பண்ணுற ஒரு மிக்ஸ் ஆகி இருக்கிற ஒரு ஹைட்ரோ கார்பன் கேஸ் தான் இந்த எல்பிஜின்ற லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், ஓகேங்களா? இதோட ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட், அதாவது எந்த நிலைமையில் இது இருக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் போது, நார்மலாக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் ப்ளஸ் ரூம் டெம்பரேச்சரில் இது கேஸாக தான் இருக்கும். இதை நம்ம எப்படி சிலிண்டர் அடைக்கிறாங்கன்னா, ஹை ப்ரெஷர் யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கேஸ் லிக்விடாக கன்வெர்ட் ஆகி நம்ம சிலிண்டர்ஸில் ஸ்டோரேஜ் டேங்க்லலாம் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் குறைஞ்ச இடத்துல அதிக கேஸை ஸ்டோரேஜ் பண்ண முடியும். இதில் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இந்த எல்பிஜிக்கு ஸ்மெல் இருக்குன்னு. அதாவது வீட்டில் கூட அம்மா சொல்லியிருப்பாங்க, பாரு கேஸ் லீக் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதனால் சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்மெல்லு கிடைக்கும். ஆனால் உண்மையாக எல்பிஜிக்கு நேச்சுரலாக ஸ்மெல்லோ கலரோ கிடையாது. இதை ஸ்மெல் பண்ணி லீக்கேஜை கண்டுபிடிக்கிறதுக்கானே இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற இந்த எத்தில் மெர்காம்பனன்ட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் மூலிமா தான் நம்ம கேஸ் லீக்கேஜை நம்ம ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். சரி, ஓகே. கேஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? மேக்ஸிமம் டொமஸ்டிக்காக வீட்டு உபயோகத்தில் சமையல் பண்ணுறதுக்கும் அதுக்காக நம்ம மேக்ஸிமம் இந்த கேஸ் யூஸ் பண்ணுறோம், குக்கிங்காக யூஸ் பண்ணுறோம். கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா, அதாவது தொழிற்சாலையில், இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறது இதே ஃபுட் குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் ஒரு மெட்டலை உருக்கணும் அப்படின்னா மெட்டலை உருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள் உலர்த்த, இந்த மாதிரி ட்ரைனஸ் பண்ணுறது ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் ப்ளஸ் லோ எமிஷன் காஸ்ட்டில் இருக்கிற ஒரு நேச்சுரலான கேஸ் இந்த எல்பிஜி. அதனால தான் இதோட யூசேஜ் இந்த இந்தியாவில் அதிகமாகவே இருக்குது. இந்தியா எல்பிஜி எவ்வளோ தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்தியா எவ்வளோ தான் எல்பிஜியை கன்சியூம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இந்தியாவில் மட்டும் கன்சியூம் பண்ணுற எல்பிஜியோட அளவு 85,000 டன் ஒரு நாளைக்கு இந்திய மக்கள் கன்சியூம் பண்ணுறது. அதாவது டொமஸ்டிக்காகவும் கமர்ஷியலாகவும் இண்டஸ்ட்ரியா எல்லா வயசும் சேர்த்து ஒரு நாளைக்கு 85,000 டன் ஒரு நாளைக்கு எல்பிஜி கன்சியூம் பண்ணுறாங்க. இதுவே ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் டன் எல்பிஜி கன்சியூம் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் டன் என்னடா சொல்கிறேன், 25 லட்சம் டன் எல்பிஜி ஒரு மாதத்துக்கே நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 31.5 மில்லியன் மெட்ரிக் டன் நம்ம எல்பிஜி யூஸ் பண்ணுறோம். நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா, எல்பிஜி ஒரு இந்தியாவோட ஒரு அத்தியாவசியமான ஒரு காம்போனண்ட்டாக அட்டாச் ஆகிடுச்சு. அதனால் அதுலேருந்து நம்ம இந்திய மக்களையும் எல்பிஜியும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, இது வருஷம் 5.1% இன்க்ரீஸ் தான் ஆகுது. எல்பிஜி யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு வகையில் வளர்ச்சி பாதையில் தான் இந்திய மக்கள் போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது வளர்ச்சினா எல்பிஜி யூசேஜ், இந்த வரகடுப்புலேருந்து எல்பிஜிக்கு மூவ் ஆகிறாங்க. அதாவது எல்பிஜிக்கு மூவ் ஆகிறது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால நான் அந்த மாதிரி சொல்ல வரேன். இவ்வளோ எல்பிஜி மெட்ரிக் டன் அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, யார் எவ்வளோ தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக டொமஸ்டிக் வைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது குறைஞ்சது 80லேருந்து 95% மக்கள் சமையலுக்காக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்திய மக்கள் தொகை ரொம்ப அதிகம், வேர்ல்டுலேயே நம்பர் 1 பாப்புலேஷனில் இருக்கும். இது டொமஸ்டிக் ஒவ்வொரு வீட்லையும் கண்டிப்பாக சமையலுக்காக இந்த எல்பிஜி தான் யூஸ் பண்ணுறோம், 80-95%. ரெண்டாவது, இண்டஸ்ட்ரியல் வைஸுக்காக மட்டுமே ஒரு 10லேருந்து 14-15%, அதிகபட்சம் 15% எல்பிஜி கன்சியூம் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியல். அதை கமர்ஷியலைஸ், அந்த ரெஸ்டாரண்ட்டு ப்ளஸ் இண்டஸ்ட்ரியலுக்காக இதுலேருந்து இவ்வளோ மெட்ரிக் டன்லேருந்து ஒரு 10-15% அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த இவ்வளோ மெட்ரிக் டன்னில் எல்பிஜிலையும் வெறும் 1% தான் நம்ம இந்த ஆட்டோ கேஸாக மாற்றுறோம். அதாவது
என்ன சொல்கிறது, கமர்ஷியல் வெஹிக்கல் ப்ளஸ் வந்து அந்த ஆட்டோஸு, கார்ஸ் இதுக்கெல்லாம் வந்து எல்பிஜி யூஸ் பண்ணுறது வந்து வெறும் 1% மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு யூஸ் பண்ணுற எல்பிஜியோட கன்சப்ஷன் இப்போதைக்கு. இந்த டேட்டா வந்து போன நிதியாண்டு 2024-25 எடுக்கப்பட்ட ஒரு டேட்டா தான். நம்ம இவ்வளோ எல்பிஜி யூஸ் பண்ணுறோமே, இந்த வேர்ல்டுலேயே நம்ம 2வது இடத்துல தான் இந்த எல்பிஜி யூஸ் பண்ணுறோம். அப்போ யாரா இந்த ஃபஸ்ட் இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, இதுக்கு முன்னாடி மக்கள் தொகையில் அதிகமாக இருந்த நம்ம சைனா தான். இந்த 2வது இடத்துல இந்தியா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 60% இவ்வளோ இது இப்போ நான் சொன்ன டேட்டா வந்து ஒரு மாதத்துக்கு, ஒரு நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு இந்தியா கன்சியூம் பண்ணுற ஒரு எல்பிஜியோட டேட்டா தான். இந்த டேட்டாவில் 60% எல்பிஜி வந்து நம்ம வந்து இறக்குமதி தான் பண்ணுறோம். எங்கேருந்து பண்ணுறோம்னா யூஏஇ ப்ளஸ் வந்து கத்தார்லேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இந்த ஷார்ட்டேஜ் வர்றதுக்கு காரணமும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால அங்கேருந்து கப்பல் மூலிமா எல்பிஜி இந்த 60% வந்து இங்கே வர முடியல. அதனால தான் இந்த ஷார்ட்டேஜ். சரிடா, 60% வந்து வெளிநாட்டில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம், மீதி 40% எங்கேருந்து நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 40% வந்து உள்நாட்டு உற்பத்தியை உள்நாட்டு உற்பத்தியை நம்ம வச்சுருக்கோம். யார் இந்த உள்நாட்டு உற்பத்தியாக வச்சுருக்க நிறுவனங்களோட லிஸ்ட்டு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். அதிகமாக நம்ம வீட்டில் அதிகமாக பார்க்கக்கூடிய இந்தியன் கேஸ் ஆயில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படின்ற இந்த நிறுவனம் வந்து 44% வந்து ஷேரை வந்து இவங்க தான் வச்சுருக்காங்க. அதாவது இவங்க தான் அதிகமான டெர்மினல்ஸ் வச்சுருக்காங்க. 12,500க்கும் மேற்பட்ட டெர்மினல்ஸ் வந்து இந்த இந்தியன் ஆயில் வச்சுருக்காங்க. 2வது வந்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் இருக்குது. 3வது வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் இருக்குது. இந்த மேக்ஸிமம் இந்த 93.5% இந்த எல்பிஜி உள்நாட்டில் அதாவது 40% உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுறோம். இந்த 40%க்குள்ள 93.5% வந்து யார் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா இந்த 3 முக்கியமான கவர்மெண்ட் செக்டார், அதாவது கவர்மெண்ட்டு பெரும்பாலும் ஆதிக்கம் கொண்ட இந்த 3 கம்பெனிஸ் தான் இந்த எல்பிஜி உற்பத்தி பண்ணுறாங்க. மீதி இருக்கிறது தான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ரிலையன்ஸு, சூப்பர் கேஸு, ஏஜிஎஸ்ன்ற ஒரு ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து மீதி இருக்கிற கன்சப்ஷனை, அதாவது உற்பத்தியை இவங்க பார்த்துருக்காங்க. இந்தியன் ஆயிலோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியில் ரொம்பவே முக்கியமான ஒரு நிறுவனம் தான் இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இந்த இந்தியன் ஆயில் வந்து சுமாராக சொல்லப்போனால் ஒரு வீட்டுக்கு 3, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 3 வீடு எடுத்திங்கன்னா இதில் வந்து 2 வீட்டோட கேஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயிலாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்தியா லெவலில் பாப்புலரான ஒரு கேஸ் நிறுவனம் தான் இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன். எல்பிஜி யூசேஜஸ், அதாவது உற்பத்தியை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா வெளியேருந்து வர க்ரூட் ஆயில் இந்த ரிஃபைனரி ஸ்டேஷன்ஸ் வந்து இவங்க அதிகமாக வச்சுருக்காங்க. இந்த ரிஃபைனரி ஸ்டேஷன்லேருந்து ஒரு பை ப்ராடக்டாக தான் இந்த எல்பிஜி வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா, அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போது இந்த டீட்டெயில் வந்து கண்டினியூ கதைகள் வரும். அதாவது இப்போ நம்ம எந்த இதுனா இந்த எல்பிஜி டிபெண்டன்சியை குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே நம்ம 83,500லேருந்து 85,000 டன் எல்பிஜி வந்து நம்ம கன்சியூம் பண்ணுற இந்த இந்தியாவில் இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜியை, அதாவது தீரா எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுற இந்த எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கிளிப்பு ஃபஸ்ட்டில் காட்டுன்னு பார்த்தீங்கன்னா சீமானன் வந்து பேசின மாதிரி மாட்டு சாணத்துலேருந்தும் ப்ளஸ் வந்து சீவேஜ் வேஸ்ட்டில் இருந்தும் கேஸு ப்ரொடியூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து காய்கறி, ஃபுட்டு இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற பயோ கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற பிளான்ட்டை வந்து நான் 2,000-3,000 ஏக்கரில் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இது எந்த வகையில் சாத்தியம், எப்படி இதை பண்ண முடியும், இதோட டேட்டாஸ் எல்லாம் இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். சரி, பயோ கேஸ்னால் அப்படின்னா என்னென்னா, அவர் அண்ணன் சொன்ன மாதிரி விலங்கு கழிவு, தாவர கழிவு, அந்த வெஜிடபிள் வேஸ்டேஜஸ்ஸு, இந்த மாதிரி மக்கக்கூடிய எல்லா பொருளிலிருந்தும் இந்த பயோகேஸ் வந்து தயாரிக்கலாம். இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இது வந்து ஒரு ஆக்சிஜன் இல்லாத ஒரு கண்டெய்னர் டேங்க்குன்னு வச்சிங்களேன். அதில் ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் பாக்டீரியாவால் அதை மக்கி அதை வந்து ப்ராசஸை வந்து ஃபாஸ்ட்டுப்படுத்தி அதுலேருந்து பாக்டீரியா வெளியேற்றுற கேஸ் தான் இந்த பயோகேஸ். இந்த பயோகேஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-70% வந்து மீத்தேன் கிடைக்கும். இதுதான் முக்கியமான எரிபொருளாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் ரிஃபைன் பண்ணி நம்ம வெஹிக்கல் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹீட் பண்ணி எனர்ஜி கன்வெர்ட் பண்ணலாம், அதாவது எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சமையல் எரிவாயுவாகவும் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து இந்த மீத்தேன் வந்து 50-70% கிடைக்கும். மீதி இருக்கிற 30-40% என்ன கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடுக்குள்ளே வேறு என்ன கிடைக்கும், ஒரு ஈரப்பதமான ஒரு லிக்விட் தனமாக மாய்ஸ்சர் கிடைக்கும். சரி, ஓகே. இதில் வந்து பை ப்ராடக்டாக என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஸ்டேஜில் பயோகேஸ் உற்பத்தியில் கடைசி ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உயர்தர உரம் கிடைக்கும், நம்மளுக்கு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கிடைக்கும் பயோகேஸ் மூலிமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பயோகேஸோட இந்த மீத்தேன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சரி இந்த பயோகேஸையும் எடுத்துடுறோம். இப்போ வந்து எல்பிஜி ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. இந்த எல்பிஜிக்கும் இந்த பயோகேஸுக்கும் என்ன தான் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கலோரிஃபிக் வேல்யூன்றது வந்து ஒரு ஃபியூலை வந்து எரிக்கும் போது எனர்ஜி எவ்வளோ கன்வெர்ட் ஆகுது, அந்த ஃபியூல் வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து நம்ம கன்சியூம் பண்ண முடியுன்றது ஒரு வேல்யூ தான் இந்த கலோரிஃபிக் வேல்யூ. சரி, ஃபஸ்ட்டு எல்பிஜியோட கலோரிஃபிக் வேல்யூ என்னென்னு பார்த்துடலாம். இந்த எல்பிஜியில் மட்டுமே 1 கிலோ
அதாவது 1 கிலோ எல்பிஜி எரிக்கும்போது 28,000 கிலோ கலோரி பர் மீட்டர் கியூபான எனர்ஜி நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம். இதுவே நேச்சுரல் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8,000லேருந்து 9,000 கிலோ கலோரி பர் மீட்டர் கியூப் தான் யூஸ் அதாவது நம்மளுக்கு கிடைக்கும். இதுலேருந்து எல்பிஜின்றது வந்து அதிக எனர்ஜி கொடுக்கும். அதாவது கம்பேரிஸ் டு இந்த இயற்கை எரிவாயுலேருந்து. பயோகேஸ்னால் மீத்தேன் இருக்கும், ஈத்தேனும் இருக்கும். இதே வந்து எல்பிஜியில் வந்து ப்ரோபேன் அண்ட் பியூட்டேனும் இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி இந்த எல்பிஜிக்கு மாற்றா இந்த பயோகேஸ் கொண்டு வரத்துக்கு நார்மலாகவே இந்த நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். வீட்டில் வந்து தோட்டத்து சைடில் வந்து ஃபார்மர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பயோகேஸ் உற்பத்தி பண்ணும்போது அவங்க வந்து கனெக்ட் பண்ணி உபயோகத்தில் யூஸ் பண்ணும்போது அவங்க ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஃபுல்லாக வச்சாலும் ஃப்ளேம் வந்து கம்மியாக தான் வரும் நெருப்பு. இதே எல்பிஜி வந்து அதிகமாக வரும். அதுவும் இல்லாமல் இந்த கிலோ கலோரிஃபிக் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால இந்த எல்பிஜியோட ஸ்டோரேஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம ஸ்டோர் பண்ணுறது வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியான டெம்பரேச்சர்லேயே இதை வந்து லிக்விடாக மாற்ற முடியும். எல்பிஜியை கன்வெர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் ஸ்டோரேஜுக்கான இடம் வந்து அதிகமாக தேவைப்படும் இந்த நேச்சுரல் கேஸில். இல்லாமல் இந்த நேச்சுரல் கேஸில் வந்து காற்றை விட லேசானது. காற்றை விட லேசாக இருக்கும்போது லீக்கேஜ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம எப்படி எல்பிஜியில் ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி அந்த ஸ்மெல் மூலிமா நம்ம லீக்கேஜ் கண்டுபிடிக்கிறோமோ, அதே மாதிரி நேச்சுரல் கேஸில் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கெமிக்கல் யூஸ் பண்ணி லீக்கேஜை கண்டுபிடிக்க வாய்ப்பு. ஒரு நாளைக்கே நம்ம 85,000 டன்னு எல்பிஜி யூஸ் பண்ணுறோமேடா, இதுக்கேற்ற மாதிரி பயோகேஸ் வந்து நம்ம வேணும்னா எவ்வளோ தான் வேணும். அதாவது இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், கலோரிஃபிக் வேல்யூ ரொம்ப முக்கியன்றது. ஏன்னா இதுக்கு ஈக்குவலான எரிசக்தி வந்து அந்த பயோகேஸில் இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு 85,000 டன் யூஸ் பண்ணுற இந்த எல்பிஜிக்கு ஈக்குவலான கலோரி வேல்யூ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது பயோகேஸில் 1,83,000 கிட்ட வந்து டன்ஸ், அதாவது 1,83,000 டன் பயோகேஸ் வந்து பயோகேஸ் வந்து நம்மளுக்கு தேவை. அப்படி தான் ஒரு நாளைக்கான இந்த எல்பிஜியோட கன்சப்ஷன் வந்து பூர்த்தி செய்ய முடியும். கிட்டத்தட்ட இந்த எல்பிஜிக்கும் டிவைடட் பை இந்த பயோகேஸோட கலோரிஃபிக் வேல்யூக்கும் பார்த்தீங்கன்னாவே 2.14 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 1 கிலோ எல்பிஜி நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல 2லேருந்து 2.25 கிலோவான பயோகேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற நிலைமைக்கு இருக்குது. எல்பிஜி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், உள்நாட்டிலே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இதுக்கான காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நாளைக்கு மட்டுமே இந்தியா கன்சியூம் பண்ணுற காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 400 கோடி கிட்ட ஒரு நாளைக்கோட கன்சப்ஷன் எல்பிஜி நம்ம பண்ணுறதா இருக்குது இந்தியாவில். இதுவே சரிப்பா இந்த வந்து எல்பிஜிக்கு பதிலாக பயோகேஸ் யூஸ் பண்ணலாம். சரி, பயோகேஸுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலோரிஃபிக் வேல்யூ படி பார்த்தீங்கன்னா 1,85,000 டன் வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது பயோகேஸாக இருந்தால். சரி, இந்த பயோகேஸ் 1,85,000 டன் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தான் காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பிளான்டேஷனு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 850லேருந்து 1,100 கோடி, சரிங்களா, 1,100 கோடி செலவாகும். இதுவே ஒரு 600 கோடி செலவு பண்ணுற இடத்துல 1,200 கோடி செலவு பண்ணணுன்ற போது தான் இந்த கவர்மெண்ட் வந்து எல்பிஜியை நோக்கி மூவ் ஆகிறாங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப மைனஸ் இருக்குது. என்ன மைனஸ் இருக்குன்னா, எல்பிஜி வந்து இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸை வச்சு தான் டிபெண்ட்டாக இருக்கும். எல்லாம் நினைக்கிறாங்க எல்பிஜி வந்து க்ரூட் ஆயிலேருந்து மேக் பண்ணுறாங்கன்னா, ஆமாம், க்ரூட் ஆயிலேருந்து மேக் பண்ணுறது உண்மை தான். மேக்ஸிமம் அதாவது ஒரு 30% மட்டும்தான் எல்பிஜி வந்து 30லேருந்து ஒரு 40% ரேஞ்சு மட்டும்தான் இந்த எல்பிஜி வந்து க்ரூட் ஆயிலேருந்து ரிஃபைனரி பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இப்போ புரியுதா ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த பயோகேஸ், ஆனால் பயோகேஸை சுத்தமாகவே இந்தியாவில் யூஸ் பண்ணவே இல்லைனாலும் அப்படியெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சப்சிடியே கொடுக்குறாங்க. எவ்வளோடானா 10 கோடி கிட்ட வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. இந்த பயோகேஸ் வந்து பிளான்ட் மாதிரி நம்ம ஒரு ஃபார்மில் ஒரு 200 மாடு இருக்குது, 100 மாடு இருக்குன்ற போது சப்சிடி கொடுக்குறாங்க 10 கோடி கிட்ட. அதுவும் இல்லாமல் சரிடா, இவ்வளோ 1,200 கோடி கிட்ட பயோகேஸ் உருவாகிறதுக்கு வந்து செலவாகுதுன்ற. சரி, இந்த 1,200 கோடியை வந்து எப்படி வந்து டிவைட் பண்ணுவேன்? இந்த 600 கோடி வந்து ஈஸியாக கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த பயோகேஸில் வந்து ஒரு என்ன ப்ளஸ்னால், நீங்கள் பயோகேஸ் வந்து ஒரு சஸ்டைனபிள், என்ன சொல்கிறது, வந்து ஒரு எப்போவுமே தீராத கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணினே இருக்கலாம் பயோகேஸை பொறுத்தவரையும். இதே வந்து எல்பிஜின்றது வந்து தீர்ந்து போகக்கூடிய ஒரு எனர்ஜி தான். க்ரூட் ஆயிலோ நேச்சுரல் கேஸோ எப்போ இந்த பூமியில் தீருதோ அப்போ வந்து இந்த எல்பிஜின்றது அவுட் ஆகிடும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பயோகேஸ் உருவாக்குறாங்க. இந்த பயோகேஸ் உருவாக்கும் போது இதில் இந்த உரம் கிடைக்குது, சரிங்களா, ஃபெர்டிலைசர் கிடைக்குது. இந்த ஃபெர்டிலைசர் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் பண்ணலாம். உள்நாட்டு விவசாயிகளுக்கு இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பயோகேஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்தியா வந்து வெளிநாட்டை டிபெண்ட் இல்லாமல் உள்நாட்டோட உற்பத்தியிலேயே இந்த மக்களோட தேவையை பூர்த்தி பண்ணலாம். இது ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்றது பெரிய அளவிலான முதலீடு தேவைப்படுது, சரிங்களா. ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அவங்க இது உடனே மாற்றிட முடியும், இல்லை இந்த ஒரே நாளில் ஒரே வருஷம் மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா 2015லேருந்து 2025 வரைக்குமே 2015, 14 யூஸ் பண்ண எல்பிஜி கன்சப்ஷனை விட 44% இன்க்ரீஸ் ஆகிக்குது இந்த 2025 வரையும். எல்லோரும் எல்பிஜி நோக்கி மூவ் ஆகிறதுனால இதனால் யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவேட் செக்டார், கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் மூலிமா இன்கம் வருது, சரி, இந்த மாதிரி இன்கம் வருது.
அவங்க வந்து இதுலேருந்து சம்பாதிக்கிறதுனால இந்த எல்பிஜியில் இருக்காங்க. இது எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி நின்று போச்சுப்பா, இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற போது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கும். ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரக்கூடாது, இந்த மாதிரி கேஸ் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயோகேஸுக்கான சப்சிடிஸும் ப்ளஸ் வந்து பிளான்ட்டும் அதாவது தொழிற்சாலைகளும் அதிகப்படுத்துகிற மாதிரி ஆர்டர்ஸ் கண்டிப்பாக கவர்மெண்ட் கொண்டு வரணும். அதுதான் நம்மளுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு சீமானண்ணன் சொன்ன மாதிரி இது வந்து பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள் தான். பட் இது 1 வருஷத்தில் 2 வருஷத்துலேயே நடக்கிறது சாத்தியமே கிடையாது. குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது டைம் எடுக்கும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த எல்பிஜிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பயோகேஸ் ப்ரொடக்ஷனில் மாற்றணும். அதுவும் வந்து லேசானது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் இந்த கவர்மெண்ட் இதுலேருந்து உடனே பயோகேஸ் மூவ் ஆனால் இது புது இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அதாவது இந்த எல்பிஜியை வந்து பயோகேஸாக கன்வெர்ட் பண்ண முடியாது. இதுக்கான புதுசாக ஒரு பிளான்ட் போடணும், புது இடத்த தேடணும். அதாவது இந்த ஒரு நாளைக்கான தேவையே இந்த எல்பிஜிக்கான பூர்த்தி பண்ணுறதுக்கான பயோகேஸே 25,000 எல்பிஜி டன்ஸ் எங்கே இருக்குது, 85,000 டன் ஆஃப் எல்பிஜி எங்கே இருக்குது, 1,85,000 டன்ஸ் ஆஃப் பயோகேஸ் எங்கே இருக்குது. இந்த பயோகேஸில் கார்பன் டை ஆக்சைடும் இதுலேருந்து வெளியே வரும். இந்த கார்பன் டை ஆக்சைடு என்விரான்மெண்ட்டுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா, இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக கண்டிப்பாக மரம் நடணும். அதுவும் இந்த ஒரு நாளைக்கே இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த 1,85,000 டன்லேருந்து 40% கிட்ட கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. இந்த 40% சஸ்டெயின் பண்ணணும்னா அந்தளவுக்கு மரம் நடணும், குளோபல் வார்மிங் ஆகும், எல்லாமே பிரச்சனை இருக்குது. ஆனால் முழுமையாக இந்த எல்பிஜியை மட்டுமே இந்த 90% ஆஃப் டொமஸ்டிக் ஹோம்ஸில் வந்து நம்பி இருக்காமல் கொஞ்சமாக படிப்படியாக இந்த பயோகேஸுக்கு மூவ் ஆகிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதுவும் இல்லாமல் எனர்ஜி ஃப்ரீ இந்தியாவாக கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உருவாக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனில் தான் நம்ம மக்களுக்கு வந்து புதுசாக கற்றுக்கிறோம். நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த கிரைசிஸுக்கு வரத்துக்கு காரணம் என்ன, வெளிநாட்டில் நடக்கிற ஒரு போரால் நம்ம சராசரியாக சாமானிய மக்கள் வந்து பாதிக்கப்படுறோம். சரிங்களா, எல்லா இடத்துலையும் பார்த்துக்கலாம், கியூ கணக்கில் சிலிண்டர்ஸ் வச்சு நிற்கிறதும், அதிகமாக வந்து பேனிக் ஆகி பெட்ரோல்ஸ் டீசல்ஸ் ஃபில் பண்ணி வைக்கிறதும், இந்த மாதிரி பேனிக் ஆகுறாங்க. இந்த பேனிக் வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி பயோகேஸுக்கு மூவ் ஆகிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் இல்லாமல் உடனே பண்ண முடியாது. எல்பிஜிக்கான போது திடீர்னு பயோகேஸ் மாறுறது ரொம்பவே கஷ்டம். கொஞ்சமாக மாற்றணும். இதுக்கான முழு பொறுப்பு வந்து கவர்மெண்ட் எடுக்கும். ஆனால் இதோட நாலேஜஸ் வந்து இப்போ இருக்கிற தலைமுறையில் இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியணும். அப்போ தான் அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சஜஷன் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. நிறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க, அதான அவேர்னஸ்க்கு வெளியே கொண்டு வரும்போது தான் மக்களுக்கு தெரியும், ஆமாம் ஏன் நம்ம எல்பிஜி இவ்வளோ டிபெண்ட்டாக இருக்கும், பயோகேஸ் மூவ் ஆகிறதுக்கான என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மக்கள் மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் சொல்லியிருக்கிற இந்த வீடியோவில் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் எடுத்து வச்ச சோர்ஸ் டேட்டாவில் வச்சு நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு தோன்ற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சராக எனக்கு எப்போல்லாம் கொஸ்டின் கேட்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் நான் வந்து அது கேட்பேன். அந்த கொஸ்டின் வந்து கேட்டு அதுக்கான ஆன்சரும் கொடுக்கணும். அதாவது நிறைய இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக கேட்டேன், நான் சும்மா வீடியோஸ் போட்டுருக்கேன். அதுவும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்லாம் வீடியோ போடல. எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும்னு தோணுது. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் கொடுக்கணும். இன்ஃப்ளூயன்ஸ் வெறும் கொஸ்டின் கேட்குறது மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கான ஆன்சர்ஸும் அவங்க எதன் மூலிமா கொடுக்க முடியுன்றதை யோசிக்கணும். அந்த ஆன்சரும் சஜெக்ஷன் பண்ணணும். அதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 1000 மடங்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவு எடுக்கும். இப்போதைக்கு யாரும் பேனிக் ஆகி எல்பிஜி உண்மையிலே பிரச்சனை தான், ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால. அதனால் பெட்ரோல் டீசலுக்கு வந்து இந்த 70 நாள் 60 நாள் கிட்ட ஸ்டாக் இருக்குது இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த வார் வந்து ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் வார், இந்த வார் வந்து சீக்கிரம் முடியணும்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா இது சீக்கிரம் முடிஞ்சால் தான், ஏன்னா நம்ம மக்கள் மட்டும் பாதிக்கப்படலை, அங்கே இருக்கிற ஈரானியன்ஸும் இஸ்ரேல்ஸும் பாதிக்கப்படுறாங்க, யூஎஸ் சோல்ஜர்ஸும் பாதிக்கப்படணும். அவங்களும் ஒரு உயிர் தானே. இந்த சண்டை வேணான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் யூஎஸ்ஏ அந்த மாதிரி நினைக்கல, இஸ்ரேல் அந்த மாதிரி நினைக்கல. இஸ்ரேலோட ஹிஸ்ட்ரியும் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் வர வீடியோஸில் வரும், யூஎஸ்ஏவோட ஹிஸ்ட்ரியும் வரும். எதனால் இந்த மாதிரி யூஎஸ்ஏ வந்து மற்ற நாடுங்க மேலே வார் பண்ணுறாங்க, இந்த க்ரூட் ஆயிலாம் என்ன, இதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.